முடியாது என எதையும் விட்டுவிடாதே, முயன்றுப்பார் நிச்சயம் முடியும். ட்ரை யுவர் பெஸ்ட். ஸோ டுடே நம்ம யூஜிசில டிசம்பர் 2024ல அப்பேரல் டிசைன் பார்ட்ல கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பேரல் டிசைன்ல 8 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்பேரல் டிசைன் ரிலேட்டடா. ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஷின். Color harmony is falling under the category of related color scheme. ஸோ கொஸ்டின் என்னது கேட்டிருக்காங்க, ரிலேட்டட் கலர் ஸ்கீம்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கலர் ஹார்மோனிஸ் இருக்கு. அந்த கலர் ஹார்மோனிஸ்ல ரிலேட்டட் கலரா வர கலர்ஸ் எல்லாம் என்னென்ன, கலர் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரிலேட்டடும் இருக்கு, கான்ட்ராஸ்டா இருக்கிறதும் இருக்கு. அப்ப நமக்கு ரிலேட்டட் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்? அனலாக், ட்ரையட், டெட்ராய்டு, அக்ரோமேட்டிக், மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி 5 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுனா என்னன்றத பாத்துடலாம். அனலாக் கலர். அனலாக் கலர்னா என்னன்னா, இப்ப நடுவுல இங்க பாத்தீங்களா, இங்க வந்து வயலட் கலர்ல உங்களுக்கு இருக்கு. அதுக்கு லெஃப்ட் சைடுல, ரைட் சைடுல அதுலயே கொஞ்சம் டார்க் ஷேடு, லைட் ஷேடு மிக்ஸ் ஆன மாதிரி அந்த கலர் டோன் வரும். கலர் வீல் இருக்கு அப்படின்னா, ஒரு கலர் சூஸ் பண்ணி அதோட நெய்பரிங் கலர்ஸ் அந்த கலர் வீல்ல இருக்க பக்கத்துல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அனலாக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிலேட்டடா. அதாவது ஒரே கலர்ல இருந்து ஷேட் டிஃபரன்ஸா மாறி இன்னொரு கலருக்கு போகும். அந்த மாரி கேட்டகரியில இருக்கிறது அனலாக் கலர்ஸ். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக்னா ஒரு கலர் எடுத்துருந்தீங்க. ப்ளூ கலர் எடுத்திருக்கிறாங்க. அது கூட பிளாக்கையோ, ஒயிட்டையோ அல்லது கிரே கலரையோ ஆட் பண்ணி, அத லைட்டாவோ, டார்க்காவோ நமக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, அதுதான் வந்து மோனோக்ரோமேட்டிக். ஒரே கலர் தான். ஒரு கலரோட லைட்னஸ், டார்க்னஸ். அத வந்து லைட்டா இருக்குது அப்படின்னா, அது டிண்ட்ன்னு சொல்லுவோம். டார்க்கா போணுச்சு அப்படின்னா, அது ஷேடுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிளாக் கலர் ஆட் பண்றப்போ, ஒரு கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா போகும். ஒயிட் கலர் ஆட் பண்றப்ப லைட்டா வரும். அந்த மாரி ஒரு கலரோட வேரியேஷன் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது மோனோக்ரோமேட்டிக். மோனோனா என்னது? சிங்கிள். ஸோ சிங்கிள் கலர் வேரியேஷன்ஸ நம்ம பார்க்கறது தான் வந்து மோனோக்ரோமேட்டிக். அடுத்து வந்து அக்ரோமேட்டிக். அக்ரோமேட்டிக்னா என்ன? குரோமேட்டிக் அப்படின்றது, குரோமா அப்படின்றதெல்லாம் கலர மென்ஷன் பண்றது. அப்படின்றது நெகட்டிவ். அதுக்கு ஆப்போசிட். கலர்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அக்ரோமேட். இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எப்பயுமே வந்து நியூட்ரல்ஸ்ல தான் இருக்கும். கலர்ஸ்ல வராது. ஸோ அப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி அதுல வந்து டார்க்காவோ, லைட்டாவோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல கொண்டுட்டு வரது தான் வந்து அக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரையாடிக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கிற கலர்ஸ். சோ அந்த பேக்ல வேணும் 12 கலர்ஸ் இருக்கா? இந்த 12 கலர்ஸ்ல ஏதோ ஒரு கலர் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிட்டு அதுலருந்து ஒரு 3 கலர்ஸ் விட்டு 4த் கலரா இருக்குல்ல, அத வந்து பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிர்றோம். அதே மாதிரி இந்த சைடு அடுத்தது 3 கலர் விட்டுட்டு ஒரு கலர் பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிர்றோம். அடுத்து 3 விட்டுர்றோம். அப்ப நம்ம மார்க் பண்ண கலர் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா 3 கலர் நமக்கு கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ட்ரையாடிக் அப்படின்னு சொல்லுவோம். சோ, இப்ப அந்த ஒரு 3 கலர் எடுத்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் ரிலேட்டே இருக்காது. கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வரத வந்து ட்ரையாடிக் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராடிக்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகுறதா வந்து டெட்ராடிக் அப்படின்னு சொல்லுவோம். சேம் கலரு. அது ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம ஒரு கலர் சூஸ் பண்றோம் அப்படின்னா, அது ட்ரையாடிக். நடுவுல வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரும். அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணத வச்சு. டெட்ராடிக் அப்படின்றது ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து இருக்கிறது. ஸோ மோனோ கலர் உங்களுக்கு ரிலேட்டட் கலர்ஸ்ல வரதெல்லாம் வந்து மேல இருக்கு. கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கீழ இருக்கு. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ரிலேட்டட் கலர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டட் கலர்ஸ் என்னது? அனலாக், அக்ரோமேட்டிக் அண்ட் மோனோக்ரோமேட்டிக். இதுதான். ஏன்னா ட்ரையாடிக்கும் ட்ரையாட் அண்ட் டெட்ராட்லாம் வந்து கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ். அது நம்ம ஃபைனலா கலர் நம்ம சூஸ் பண்ண கலர்ல எடுத்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஷேட்ல வர மாதிரி வராது. ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ADE ஒன்லி. Next question. According to Ebert M. Roger's diffusion of innovation theory, the percentage of people who fall under the category of late majority is. So எட்வர்ட் ரோகர்ஸோடது டிஃப்யூஷன் இன்னோவேஷன் தியரியில ஒரு சார்ட் குடுத்திருப்பாங்க. அதுல வந்து லேட் மெஜாரிட்டி அப்படின்ற கேட்டகரியில எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து வருவாங்க, எவ்வளவு மெம்பர்ஸ் அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அதுக்கு நீங்க நமக்கு இந்த டயகிராம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். சோ இது ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, ஒரு ஒரு ட்ரெஸ்ஸே வருது. உங்களுக்கு ஆன்லைன்லயே இப்ப சேல் பண்றாங்க அப்படின்னா,
ஆன்லைன்லயோ அல்லது ஆஃப்லைன்லயோ வருதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த டிசைன் வந்த உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வாங்குறவங்க வந்து இன்னோவேட்டர்ஸ். அவங்க வந்து 2.5% இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வாங்குனத பார்த்து லைக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏர்லி அடாப்டர்ஸ். அவங்க 13.5 இருக்காங்க. அடுத்து ஏர்லி மெஜாரிட்டி. நெறைய பேர் எப்ப வாங்குவாங்கன்னா, நெறைய இந்த சோசியல் மீடியால ஃபுல்லா அது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு, ஓகே நாமளும் வாங்கலாம் அப்படின்னு வாங்குறாங்கல்ல. அப்படி இருக்கிற காமன் பீப்பிள்ஸ் நெறைய பேர் அந்த மாரி வாங்குவோம்ல. அப்படி இருக்கிறவங்க லேட் மெஜாரிட்டி. ஏர்லி மெஜாரிட்டி 34%. லேட் மெஜாரிட்டி ஓகே எல்லாருமே வாங்கிட்டாங்க. நாமளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க லேட் மெஜாரிட்டி அது 34. அடுத்து லேகர்ஸ் அப்படின்றது எல்லாமே அவுட் ஆஃப் கிளியரன்ஸ் சேல் குடுக்குறப்ப, அப்ப போய் சரி நம்ப இத எல்லாருமே ஒரே வாங்கியிருக்கு. நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அவங்கள வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. மத்தவங்க மூலமா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது. அதாவது இந்த மாடல் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிளியரன்ஸ் சேல் வர டைம்ல ஏன்னா அந்த அவுட் ஆஃப் மாடல் ஆகுது. அந்த டைம்ல போய் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து லெகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 16%. ஸோ நமக்கு ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா, இன்னோவேட்டர்ஸ் வந்து 2.5% இருக்காங்க. ஏர்லி அடாப்டர் வந்து 13.5% இருக்காங்க. ஏர்லி மெஜாரிட்டி 34%. லேட் மெஜாரிட்டி 34%, லேகர்ட் 16%. ஸோ நமக்கு ஆப்ஷன்ல லேட் மெஜாரிட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்ப அந்த லேட் மெஜாரிட்டி எவ்வளோ பெர்சன்ட்? 34% வந்து லேட் மெஜாரிட்டி. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் சேம் கலர் ரிலேட்டட் கான்செப்ட் தான். This color is not primary color in Mersenne color system. ஸோ நம்ம முன்ன பார்த்த அந்த கலர் வீல் இருந்துச்சுல்ல, அது வந்து பிராங்க் கலர் வீல்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 கலரு. முன்சென் கலர் சிஸ்டம் அப்படின்றது ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்துங்களா. இப்ப கேட்டிருக்கிறது என்னது? முன்சென் கலர் சிஸ்டம்ல வராத பிரைமரி கலர் என்னது? இதுல 4 கலர் குடுத்திருக்காங்க. இதுல எது வந்து வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதான் முன்சென் கலர் சிஸ்டம். அந்த சைடுல இருக்குல்ல 3D எஃபெக்ட்ல. சென்டர்ல இருக்கிறது வேல்யூ ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது. சைடுல சுத்தி இருக்க சர்க்கிள் வந்து கலரு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்க்கும் இந்த கலருக்கும் ஜாயின் பண்ற பிளேஸ் தான் வந்து குரோமா ஆர் இன்டென்சிட்டி அப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு கலரோட டார்க்னஸ், லைட்னஸ் பாக்குறதுக்கு. அப்ப இந்த மின்சில் கலர் சிஸ்டம்ல எத்தனை பிரைமரி கலர்ஸ் இருக்கு? 5 பிரைமரி இருக்கு. ரெட், பர்பிள், ப்ளூ, கிரீன், எல்லோ. இதுதான் வந்து பிரைமரி கலர்ஸ். மத்தது செகண்டரி கலர்ஸ் அப்படின்றப்ப நம்ம இதை ரெண்டு ரெட்டையும் பர்பிளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் ரெட், பர்பிள் கிரியேட் பண்ணலாம். ப்ளூயும் கிரீனையும் மிக்ஸ் பண்ணி ப்ளூ, கிரீன். அந்த மாதிரி கலர் வந்து செகண்டரி கலர் நம்ம 2 பிரைமரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்டரியா நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலா 5 பிரைமரி, 5 செகண்டரி இருக்கு. ஸோ 5 பிரைமரி கலர்ஸ் வந்து ரெட், பர்பிள், ப்ளூ, கிரீன் அண்ட் எல்லோ. இதுல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹியூ இருக்கு, வேல்யூ அப்படின்றது நடுவுல இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட். குரோமா அப்படின்றது வேல்யூக்கும் சைட்ல இருக்க ஹியூவுக்கும் ரிலேட் பண்ற ஒரு கான்செப்ட் வந்து குரோமா. ஸோ கலர் வந்து 3D மாடல்ல உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ல பாக்குறப்போ நமக்கு ஆரஞ்சு வந்து வராது. எல்லோ, கிரீன், பர்பிள்லாம் வந்து நமக்கு பிரைமரி கலர்ஸ்ல இருக்கு. மின்சில் கலர் சிஸ்டம்ல ஆரஞ்சு வந்து பிரைமரி கலர்ல வராது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் ஜாயினிங் தி ஃபேப்ரிக். ஃபேப்ரிக் ஜாயின் பண்ற மெத்தட்ஸ் என்னென்ன? வெல்டிங் இருக்கு, அட்ஹெசிவ் இருக்கு, மோல்டிங் இருக்கு, ஃபியூஷன் இருக்கு. அப்படின்னா என்ன? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றது. வெல்டிங் அப்படின்னா என்னது? சீலிங், தெர்மோபிளாஸ்டிக். ஹீட் ஹீட் வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக் மேல ஹீட் அப்ளை பண்ணி ஒரு இது ஜாயின் பண்ண வைக்கிறோம். சீல் பண்றோம். ஹீட் மூலமா அதை சீல் பண்றோம். நல்லா ஸ்டிக் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து வெல்டிங் அப்படின்னு சொல்லும். தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அதாவது ஒரு சில நல்லா சிந்தட்டிக் ஃபேப்ரிக்லாம் வந்து பிளாஸ்டிக் டைப் தான். அதெல்லாம் பிளாஸ்டிக்ல வந்து ஹீட் பட்டா உருகும்ல அந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக் எல்லாம் வந்து ஹீட் மூலமா அதை நல்லா ஒன்னோட ஒண்ணு இப்படி ஸ்டிக் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து வெல்டிங். அடுத்து அட்ஹெசிவ் அப்படின்னா அட்ஹெசிவ்னா நார்மலாவே நமக்கு தெரியும். க்ளூவுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அட்ஹெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அட்ஹெசிவ் இன்வால்வ் த க்ளூ அண்ட் சிலிக்கான் பேப்பர் இன்க்ளூட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து அட்ஹெசிவ். அட்ஹெசிவ் டேப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுல வந்து க்ளூவும் பேப்பரும் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும். மோல்டிங்.
மோல்டிங் வந்து நார்மலா நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு கப் ரெசின் ஆர்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. ஒரு சின்ன அந்த ஷேப்ல வந்து மோல்டு அந்த ரெசின் வந்து ஃபில் பண்ணி, அது வந்து வேற ஏதாவது ஒரு ஷேப் மேல ஏதாவது நீங்க வைக்கிறது, வேற ஏதாவது ஷேப் ஒரு கப் ஷேப்லயோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ள அந்த மோல்டுக்குள்ள அந்த ரெசின ஃபில் பண்ணிட்டு கூல் பண்ணிடுவோம். ஹீட்டா இருக்கிறப்ப ரெசின் ஊத்திருவோம். அதுக்கப்புறம் அத கூல் பண்ணிட்டு அத ரிமூவ் பண்ணோம்னா அது கிடைக்கும். அது பேர் தான் வந்து மோல்டிங் அப்படின்னு சொல்றது. ஃபியூசிங் அப்படின்றது 2 லேயர ஒண்ணா வச்சு ஜாயின் பண்றது தான் வந்து ஃபியூசிங். மோஸ்ட்லி வந்து இந்த காலர்லலாம் குடுப்பாங்க. அயர்னிங் பண்றதுக்கு. காலர் கேன்வாஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீட் அப்ளை ஆகுறப்ப அது நல்லா ஒண்ணோட ஒண்ணு இப்படி மேல ஒட்டிக்கும். அதுவும் வந்து ஹீட் மூலமா அந்த ஹை ஹீட் அண்ட் பிரஷர் குடுக்கறது மூலமா அது நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பேர் வந்து ஃபியூசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்டிங்னா என்ன? அட்ஹெசிவ்னா என்ன? மோல்டிங்னா என்ன? ஃபியூசிங்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப அந்த ஆர்டர்ல பார்க்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். வெல்டிங் அப்படின்றது சீலிங் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் டுகெதர். தெர்மோபிளாஸ்டிக்கா இருக்க மெட்டீரியல் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டுறதுக்கு அட்ஹெசிவ் அப்படின்னாவே க்ளூ அண்ட் சிலிக்கான் பேப்பர். அடுத்து மோல்டிங் அப்படின்றது ரெசின் ரெசின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மோல்டிங்னாவே ரெசின் வந்து நம்ம ஒரு ஒரு இதுல ஊத்திட்டு அத கூல் பண்ணி வைக்கிறது. அடுத்து ஃபியூஷிங். இந்த ஆர்டர்ல பார்க்கறது ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Next question. Arrange the stages of adoption of innovation from first to last. குடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்க்கு எப்படி வரும்? எந்த ஆர்டர்ல கொண்டுட்டு போகணும்? ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்ஷன். ஒரு ஒரு புதுசா ஒரு இன்னோவேஷன் கொண்டுட்டு வரோம். ஒரு இன்வென்ஷன் குடுக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா, அத நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அத அக்செப்ட் பண்றோமோ, ரிஜெக்ட் பண்ணுவோம். எந்த ஆர்டர்ல எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க வந்து மிக்ஸ் மேட்ச்சா குடுத்துருக்காங்க. இத நம்ம அலைன் பண்ணணும். எவாலுயேஷன், அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், அடாப்ஷன், ட்ரையல் இம்ப்ளிமெண்டேஷன். இது எப்படி அடாப்ட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ். எந்த ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னாலும், அத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அத பத்தி ஒரு ஒரு ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது புதுசா ஒரு மொபைலே லான்ச் ஆகுதுன்னு வைங்க. நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வரும். இந்த மாரி ஒரு சில விஷயத்துல ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சோசியல் மீடியாலயோ அல்லது எது மூலமாவோ நமக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அதுதான் வந்து அவேர்னஸ். ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, கடைக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அ உங்க உங்களோட ஃபங்ஷன் எதுக்காவது நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு இந்த பேட்டர்ன், இந்த ட்ரெஸ் இந்த மாரி ஒரு கலர் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இல்லைன்னா ஃபைனலா இந்த மாரி தான் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நீங்க மைண்ட்ல ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி ஒரு ஐடியாவோட நீங்க போவீங்க. அது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா, அத பத்தி நமக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து அவேர்னஸ். அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட். அதுல லைக் பண்ணி, அதுல கியூரியாசிட்டி அதிகமாகும். அது நல்லா இருக்குன்ற பட்சத்துல அந்த இப்போ ஒரு மொபைலே லான்ச் ஆனுச்சா, அது ஓகே இந்த இது வந்திருக்கு. இத பத்தி டீட்டெயில் பார்க்கலாம். அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு. பார்க்கலாம் அப்படின்னு அத ஒரு கியூரியாசிட்டியாகி நம்ம நெறைய அதோட டீட்டெயில் வந்து கோ த்ரூ பண்ணுவோம். அந்த மாரி இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். அடுத்து எவாலுயேஷன். இது வந்து நமக்கு ஓகேவா இருக்குமா? இருக்காதா? அப்படின்றத எவாலுவேட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றது நீங்க எவாலுவேட் பண்ணுவீங்க. எவாலுவேட் பண்ணிட்டு நான் இந்த காஸ்ட்டுக்கு நீங்க குடுத்திருக்க ஃபீச்சர்லாம் வந்து ஒர்த்தா இருக்குமா? இருக்காதா? அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு அடுத்து ட்ரையல். போ போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறது. இது ஓகேவா இருக்குது. யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு. இல்லையா? அப்படின்றத நம்ம நேர்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கறது. அதுக்கு அடுத்து அடாப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, நீங்க அத அக்செப்ட் பண்ணுவீங்க. இல்லன்னா அத ரிஜெக்ட் பண்ணுவீங்க. இந்த ஆர்டர்ல நீங்க ஸ்டேஜஸ் ஆஃப் இன்னோவேஷன் வந்து நம்ம பார்ப்போம். என்னது இது வந்து நார்மலா ஒரு ஒரு துணி போய் கடையில போய் ட்ரெஸ் வாங்குறீங்க அப்டின்னா, இந்த பேட்டர்ன் எனக்கு இந்த ட்ரெஸ்ல வேணும். இந்த சுடிதார் தான் வேணும் அப்டின்னு சொல்லி இருக்கிறீங்க. அது இன்ட்ரெஸ்ட். ஓகே இதுலயே டிஃபரெண்ட் பேட்டர்ன் இருந்தா காட்டுங்க. டிஃபரெண்ட் கலர்ஸ் இருந்தா காட்டுங்க. டிஃபரெண்ட் சைஸஸ்ல காட்டுங்க. அப்டின்னு சொல்லி சில இன்ட்ரெஸ்ட். அத பத்தின கியூரியாசிட்டில இன்னும் கொஞ்சம் இதுலயே காட்டுங்கன்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க கடையில. அதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எவாலுயேட் பண்ணிட்டீங்க. எவாலுவேட் பண்ணிட்டு இது ஓகேவா? இந்த காஸ்ட்க்கு இது ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு, போய் ட்ரையல் ரூம்ல ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. உங்க சைஸ்க்கு இது ஃபிட் ஆகுதா? அப்படின்னு பார்த்துட்டு புடிச்சிருந்தா வாங்குவீங்க. இல்லைன்னா ஓகே ரிஜெக்ட் அப்படின்ட்டு நம்ம போயிரலாம். இந்த மாரி தான். இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் இன்னோவேஷன்றது எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும் உங்களுக்கு. புதுசா எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே, அதுக்கு இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இன்னோவேஷன நம்ம அப்ளை பண்ணலாம்.
அந்த ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அவேர்னஸ், ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும், அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து அதை எவாலுவேட் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு அடாப்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட், which one of the following is not a principle of flat pattern making? பேட்டர்ன் மேக்கிங் என்னது? ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேப்பர்ல பேட்டர்ன் வந்து போடுவாங்க. அது வந்து ஃபிளாட் பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் மேக்கிங்க்கு எது சம்மந்தம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ்? டாட் மேனிப்புலேஷன், ஆடட் ஃபுல்னஸ், பாடி கான்டூரிங், பாடி அடாப்ஷன். ஸோ டாட் மேனிப்புலேஷன் அப்படின்றது நம்மளோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், சில ஷேப்பிங்லாம் வந்து மாடிஃபை பண்றது. எல்லாருக்கும் எல்லா எல்லா பார்ட்ஸும் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸ்ல எல்லாரோட பாடியும் இருக்கிறது இல்ல. சில ஆல்ட்ரேஷன் சிலருக்கு அத கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதெல்லாம் இருக்கு. அது எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல, ஏன்னா நீங்க ரெடிமேடே வாங்குறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அது ஃபிட் ஆகாது. அப்போ அத டக் புடிச்சு போடணும் அப்படிம்பாங்க. டாட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டாட் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறது. நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாரி மாத்துறது. ஆட் ஃபுல்னஸ் அப்படின்றது இந்த ப்ளீட்ஸ்ல கீழ வந்து ஸ்கர்ட்ல எல்லாம் வைப்பாங்கல்ல. இல்ல இது குர்த்திலயே, சுடிதார்லயே பாத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் லைட்டா இப்படி ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும். அப்படி வைக்கிறது வந்து ஆடட் ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறது. அந்த ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கீழ கொஞ்சம் நல்ல ப்ராடா இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் குடுக்கும். பாடி கான்டூரிங் அப்படின்றது நம்மளோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை ஃபிட்டா மாத்துறது தான் வந்து பாடி கான்டூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட் ஷேப்பிங் டு ஃபிட் ஃபார்ம். உங்களோட பாடி ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்டா அதோட அதோட ஆக்சுவல் ஷேப்புக்கு பெர்ஃபெக்ட்டா மாடிஃபை பண்றதா வந்து பாடி கான்டூரிங். பாடி அடாப்ஷன் அப்படின்றது இது வந்து பேட்டர்ன் மேக்கிங்க்கு ரிலேட்டடா வராது. பாடி அடாப்ஷன் நம்ம வந்து ஒரு கிளைமேட் நம்மளோட பாடியோட பிசிக்கல் கண்டிஷன்ஸ பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கிளைமேட் ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா, அங்க நம்மளோட அ சுத்தி இருக்க கிளைமேட் நமக்கு வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கணும். டெம்பரேச்சர் செட் ஆகுற மாதிரி இருக்காது. அந்த மாரி பாடி வந்து ஒரு டெம்பரேச்சர் அடாப்ட் பண்ணிக்குதுல்ல. அந்த ஒரு அதுதான் வந்து பாடி அடாப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நம்மளோட அந்த ஃபிளாட் பேட்டர்ன் மேக்கிங்க்கும் ரிலேட் ஆகல. மத்ததெல்லாம் டாட் மேனிபுலேஷன் பேட்டர்ன் மேக்கிங்க்கு தேவைப்படுறது. ஆட் ஃபுல்னஸ் அப்பதான் வந்து கொஞ்சம் கீழ ப்ராடா கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். பாடி கான்டூரிங் நம்மளோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்றது. ஸோ பாடி அடாப்ஷன் அப்படின்றது இது கூட வராது. நமக்கு ஃபிளாட் பேட்டர்ன் மேக்கிங்ல வராது. அது ஒரு ஒரு பெர்சனோட பாடி கண்டிஷன் என்ன மாரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது. ஸோ அப்படி பார்க்கிறப்ப ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பாடி அடாப்ஷன் வந்து பிரின்சிபல் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். செட் இன் ஸ்லீவ் வேரியேஷன்ஸ் ஆர். ஸோ செட் இன் ஸ்லீவ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு நார்மலா நீங்க சுடிதாரு, பிளவுசஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா, இங்க ஸ்லீவ்ன்ற ஒரு பார்ட் வந்து தனியா இந்த மேல இருக்க அந்த பாடிஸ் பார்ட் கூட அந்த ஷோல்டர் மேல இங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்படி வரதெல்லாம் செட் இன் ஸ்லீவ். அந்த மாதிரி இல்லாம வேற எது இருக்கு அப்படின்றது இதுல கேட்டிருக்கிறது என்னன்னா, செட் இன் ஸ்லீவ் வேரியேஷன்ஸ் என்னன்னு மட்டும். அப்ப செட் இன் ஸ்லீவ் இல்லாத ஆப்ஷனும் நமக்கு இதுல மென்ஷன் ஆகியிருக்காங்க. அப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன கேட்டிருக்காங்க குடுத்திருக்காங்க. பிஷப்பு, பேட்விங், லெக்கோ மட்டன், சேடில் பில். அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அப்ப அத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிஷப் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா, மேல உங்களுக்கு இருக்க மேல கீழ வந்து பஃப் வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் லென்த் கீழ கஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஷப். இதுவும் மேல ஆர்ம் ஹோல் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேக் விங் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆர்ம் ஹோல்ன்ற கேட்டகரி கிடையாது. பேக் விங்ல. கீழ இருந்து அப்படியே லென்த்தா இருக்கு. மேல இருந்து அப்படியே ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த பேக் விங்க்கு வந்து ஆர்ம் ஹோல் கேட்டகரிலாம் இல்ல. அப்படியே ஒரு இது அப்படியே ப்ளீட் வச்ச மாதிரி சும்மா அப்படியே ஃபுல்லா லென்த்துக்கு ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. சைட்ல பாடிஸோட சைட் சீம் இருக்குல்ல, அது எல்லாமே இதுல வந்து ஃபுல்லா கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பேக் விங் ஸ்லீவ்ல வந்து செட் இன் ஸ்லீவ்ல வராது. அடுத்து லெக்கோ மட்டன் ஸ்லீவ். லெக்கோ மட்டன் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஆர்ம் ஹோல் அட்டாச் பண்றது. மேல வந்து பஃப்பா வர மாதிரி இருக்கும். எல்போவுக்கு கீழ வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து லெக்கோ மட்டன் ஸ்லீவோட கேட்டகரி. பெல் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் செட்டிங் ஸ்லீவ் தான். மேல இங்க ஆர்ம் ஹோல் இந்த ஸ்லீவோட எல்போ வரைக்கும் டைட்டா இருக்கும். அதுக்கு கீழ வந்து நல்லா ஃபிளேரா பெல் ஷேப்ல ஒரு ஃபேப்ரிக்க தனியா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பெல் ஸ்லீவ். சேடில் ஸ்லீவ் அப்படின்றது இதுக்கு ஆர்ம் ஹோலே இருக்காது. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இங்க ஷோல்டர் பார்ட் இருக்கு, சைட் சீம் இருக்கு அப்படின்னா, அது அப்படியே ஒரு ஷேப்பா இப்படி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. யூ ஷேப்பா. ராக்லான் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா, டயகனல் லைன் இருக்கும். இது கொஞ்சம் கர்வ் ஆகி வர மாரி இருக்கும். இப்ப இதுல ஆர்ம் ஹோல்ன்ற பார்ட்டே உங்களுக்கு வராது. ஸோ ஆர்ம் ஹோல் பார்ட் வராம இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட் விங்லயும், சேடல்லயும் நமக்கு ஆர்ம் ஹோல்ன்ற பார்ட் வரல. அதாவது ஸ்லீவ் வந்து தனியா அட்டாச் பண்ணது கிடையாது. அப்படி பார்க்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பிஷப் அ நமக்கு வந்து பிஷப் வரும், லெகோ மட்டன் வரும், பெல் ஸ்லீவ் வரும். பேட் விங்கும், சேடலும் வந்து செட்டின் ஸ்லீவ்ல வராது. லாஸ்ட் கொஸ்டின். The supporting material used for the reinforcement of stitches in garment construction. ஸோ இதுல எது வந்து சப்போர்ட்டிவா இருக்கு ஸ்டிச் பண்றப்ப நமக்கு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியலா நம்ம அட்டாச் பண்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேடேப்ஸ், ரிக்ராக், சாட்டின் ரிப்பன், ஃபாக்லெஸ். ஸோ ஸ்டே டேப்ஸ் அப்படின்றது ஒரு நேரம் ஓவன் டேப் தான் ஓவன்ல ரெடி பண்ண டேப்ஸ் தான். இது அப்படியே ஃபேப்ரிக் மேல வச்சு கொஞ்சம் அயன் பண்ணிடுவாங்க. அயன் பண்ணா கொஞ்சம் அது அப்படியே செட் ஆகி ஒரு ஷேப்லயே இருக்கும். அதை நம்ம வந்து நெக் லைன்ஸுக்கோ அல்லது ஷோல்டருக்கோ கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்டே டேப்ஸ். அது கொஞ்சம் இன்விசிபிளா இருக்க மாதிரி தான் தெரியும். உள்ள உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு மொத்தமாவும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரிக்ராக்னா என்ன அப்படின்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல இருக்கு லேசஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல, கீழ இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல வேவியாட்டம் இருக்கும். அதான் வந்து ரிக்ராக்ன்னு சொல்லுவாங்க. சாட்டின் ரிப்பன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கையிலலாம் கூட நெறைய கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த சாட்டின் ரிப்பன்ஸ் பிளெயினா இருக்கும். அத வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்னஸ் அப்படின்றது பட்டனு, உங்களுக்கு ஹூக்கு, பின்னு, த்ரெட்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சூயிங்க்கு மெயினா சப்போர்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே டேப்ஸ். அதுதான் ஃபேப்ரிக்கு அடியில வச்சுருவாங்க. அடியில வச்சு அந்த ஃபேப்ரிக் ஒரே பொசிஷன்ல இருக்கிற மாரி, நமக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்டிக் ஆயிக்கும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அத ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஸ்டிஃப்பா நல்லாருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே டேப்ஸ் தான் வரும். தேங்க் யூ ஆல்.